பேர் ஆராத்தனா. அரண் ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு 1.5 month தான் எனக்கு தெரிஞ்சது. அது சோசியல் மீடியா மூலமா எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தா அது நடத்துறது யாருன்னு பார்த்தா சுபா. அவங்க என்னோட கிளாஸ்மேட், என்னோட ஃப்ரெண்டு. ஆனா இருந்தாலும் எனக்கு சோசியல் மீடியா மூலமா எனக்கு ரொம்ப தெரிய வந்து நான் இங்க வந்து ஜாயின் பண்ணேன். நான் வந்து கஸ்பாப்பேட்டையில இருந்து வந்துட்டு இருக்கேன். 1.5 month தான் இங்க வரேன் அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து கோச்சஸ்ல இருந்து ஒரு ஹைஜீனிக் ஆகட்டும், ஒரு டிசிப்ளின் ஆகட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. 5 மணிக்கு நாங்க இங்க ஈவென்ட் இங்க உள்ள வந்தோம் அப்படின்னா வந்தனையும் அவ எந்த கேம்ல இருக்கா அப்படின்னு டைரக்டா அவ அத்லெட்குள்ள வர எழுந்து போக வைக்கல. இவங்க வந்து வார்ம் அப் கொடுக்குறாங்க, ஜாகிங் கிரவுண்ட் 2 ரவுண்ட் அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ண வச்சுட்டு 1 hour ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அவங்களோட ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஜாயின் பண்றாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பாடி வந்து அவளுக்கு ரொம்ப பிளெக்சிபிளாவும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 7 மணிக்கு முடிச்சு வெளியே வரும்போது அவங்க டயர்டா இருக்காங்க. அதுக்கு வந்து இந்த சுண்டல், பட்டாணி அந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியா கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுல நாம வந்து இப்படி தனிப்பட்ட முறையில செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதே இங்க வந்து 7 கோச்சஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க, ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அதனால நான் 1.5 month தான் கஸ்பாப்பேட்டையில இருந்து நான் இங்க வந்துகிட்டு இருக்கேன். என் பொண்ணு ஸ்கூல் அகாடமிக் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் எங்களால இங்க வர முடியல. அதுக்கு டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க மேடம். சுபா வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா, இவ்வளவு பெரிய ஒரு கிரவுண்ட் இருக்கு, நாம வந்து அதை வந்து ஒரு சைட்டா போட்டு நாம அதுல ஒரு வருமானத்தை பார்க்கலாம்னு நினைக்காம இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய என்ன சொல்ற சப்போர்ட் கொடுத்து நிறைய முன்னேற்றி கொண்டுட்டு வராங்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் சுபா பண்றது ரொம்ப தேங்க்ஸ். அவளோட ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்கவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம்.